ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் மருமகளிலம் அம்ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்களோட ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் அந்த கிளாஸ் ஜார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4 கிளாஸ் ஜார் சின்னதாக தான் இருந்தது. சைஸு பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். ரேட்டு பரவாயில்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் வந்து வெறும் 4 ஜார் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பாக்ஸ்க்குள்ளே 4 ஜார் தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சுன்னா அகெயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு செட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 5.5 பெட்டி. நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சுருக்கேன் 2 5.5 பெட்டியுமே. பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் ரிலையன்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்றில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குழம்புக்கு போடுற கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கிறேன். அண்ட் இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கரம் மசாலா ஐட்டம் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃபு, பெருஞ்சீரகம் இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன் 2 டிஃப்ரெண்ட் கலராக வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, சேம் கலராக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நமக்கே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். எதில் கரம் மசாலா இருக்குது, எதில் கடுகு ஜீரகம் இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி 2 தனித்தனியாக இருக்க நேரம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு எடுத்து குக் பண்ண நேரத்தில். அது போக இந்த மாதிரி 5.5 பெட்டியில் நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா குழம்பு தாளிக்கிற டைமில் டக்குன்னு எல்லா மசாலா எடுத்து போட்டுடலாம். குக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மெனு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் டேஸில் லன்ச் மெனு பார்த்திங்கன்னா 1 பாட் ரைஸாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் சாம்பார் சாதம், டொமேட்டோ ரைஸ் இல்லைனா பிரியாணி இப்படி தான் இருக்கும். மார்னிங் உட்காந்து பொரியல் குழம்புலாம் வச்சிட்ருக்க டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த எக் பாய்லர் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக பாயில்டு எக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக எக்கு வந்து 1 முட்டையோ 2 முட்டையோ அடுப்பில் போட்டு நம்ம அவிக்க நேரம் அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆகுது. அண்ட் எந்த முட்டையுமே பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா பாயில் ஆகி வருது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முட்டையை வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி விடணும். அதுவே பாயில் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட் அ டைமில் 7 முட்டை வச்சு அவிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா டபுள் லேயர் கூட கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து நல்லா பாயில் ஆகும்னு எனக்கு தெரியலை. இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தனால உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஃபேமிலினா மேக்ஸிமம் இந்த அளவே உங்களுக்கு போதும் தான். 7 முட்டைக்கு மேலே நம்ம வந்து அவ்வளோவா அவிக்கிறது இல்லை. 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு இது வந்து தாராளமாக போதும். ஸோ எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு எக் பாய்லரில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். காலையில் பிஸியாக குக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இந்த இஞ்சி பூண்டு தோலை சீவி தட்டி போடுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. நம்ம வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தா என்ன தான் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் வாசமும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்குதில்ல. அதுலேயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னு கடைகளில் விற்கிறாங்க. சுத்தமாக இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே இருக்காது. ஃபுல்லுமே அந்த வினிகர் ஸ்மெல்லு மட்டும்தான் இருக்கும் அதில். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா 5-10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி பூண்டு தட்டி போட்டுறது. பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்குது. இந்த எக் தம் பிரியாணி ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பல்லாரி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி மல்லி புதினா இலை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுட்ரு, பிரியாணி மசாலா, சில்லி பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பாயில்டு எக்கும் போட்டு பிரியாணி ரைஸ் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பிரியாணி ரைஸுமே போட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சோக் பண்ண ரைஸ்னால 1 கிளாஸ் போதும் தான். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக வரணும் அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான்.
இப்போ 2 டம்ளர் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே 2 டம்ளர் அளவுக்கு தான் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம தேங்காய் பால் ஊற்றி குக் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் சூப்பரான பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா தான். ரைஸ் பார்த்திங்கன்னா 3 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரைஸ் வந்து நல்லா 3/4 நல்லா வெந்திருக்கு. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம் போடுறப்போ நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸு. 3 விசில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம குக்கர் பாட் வச்சு மேலே ஒரு ஹெவி வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிம்லேயே இருக்கட்டும். அந்த சூடு வந்து நல்லா தோசைக்கல்லேருந்து குக்கருக்கு ஏறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஸோ அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக தம்பாக இருக்கும். ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒத்தையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த எக்குலேயுமே பாருங்கள் அந்த மசாலா ஃப்ளேவர் எப்படி இறங்கியிருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா சிம்பிளான லன்ச் ஒர்க் முடிஞ்சுது. இப்போ வந்து எனக்குமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்குமே பேக் பண்ணி கொடுத்து விட்ருவேன். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். மோஸ்ட்லி இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணுற பிரியாணி ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாட் கேஸில் நம்ம கொடுத்து விட்றப்போ அவங்களுக்கு மத்தியானம் சூடாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நார்மல் ரைஸ்னால் கூட கொஞ்சம் ஆறிட்டினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் குழம்பெல்லாம் ஊற்றி. பட் இந்த மாதிரி 1 pot ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டா சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி 1 pot ரைஸ்லாம் ஹாட் கேஸில் முடிஞ்ச வரைக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் லன்ச் ஒர்க் முடியுமே பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுடலாம் கழுவுறதுக்கு. கவுண்டர் டாப்புமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம பாத்திரம் கழுவ நேரம் பார்த்திங்கன்னா பாத்திரமே ரொம்ப சேராது, கிச்சனுமே நீட்டாக இருக்கும். இப்போல்லாம் டெய்லி தோணுது நம்ம வீட்டில் லீவில் தானே இருக்கிறோம், ஸோ மத்தியானம் நல்லா சூடாக சமைச்சி குழம்பு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு. அது என்னமோ தெரியல ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. 2 பேர், இதில் அவங்களுக்கு தனியாக ஒரு லஞ்சு, நமக்கு ஆஃப்டர்நூன் ஒரு லஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. காலையிலே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வரைக்கும் முடிச்சிட்டா கொஞ்சம் பகலில் வீட்டில் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தோணுது. அதுவே ஸ்கூலில் இருக்க டைமில் தோணும், என்றைக்கிடா லீவு கிடைக்கும், நல்லா சூடாக சமைச்சி நிறைய பொரியல்லாம் வச்சு சாப்பிடணும் அப்படின்லாம் திங்க் பண்ணுவேன். அதுவே லீவாக இருந்துச்சுதுன்னா எப்போ வேலையை குயிக்காக முடிச்சுட்டு போய் தூங்கலாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்குது மைண்ட் செட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். சரி ஓகேன்னு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்காக நைட் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 2 ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு அப்படின்னா ஒரு 4 டேட்ஸு, 6 கேஷ்யூ, பாதாம், கொஞ்சமாக ரைசின், மெயினாக பிளாக் ரைசின் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இது கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நட்ஸ் ஜூஸ், இல்லைனா பனானா மில்க் ஷேக், ஆப்பிள் ஜூஸ், இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எம்டி ஸ்டொமக்கோடி நம்ம காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அண்ட் ஆல்சோ அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறனால தான் மெயினாகவுமே வருது. இதுதான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு செவ்வாழைப்பழம் போட்டு மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் மார்னிங் என்னோடய ரொட்டீன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் முடிஞ்ச வரைக்கும் எப்படி சிம்பிளாக பண்ணணுமோ அப்படி பண்ணிடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ் அனுப்பிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்காக பார்த்திங்கன்னா துணி வாஷ் பண்ணுறது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போடுற நைட்டீஸ் அண்ட் ஹஸ்பண்டோடைய லுங்கி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறது. எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல அழுக்கார ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வாஷ் பண்ணால் தான் நல்லா அழுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம லைட் யூஸ், அதாவது டெய்லி ஆஃபீஸ் போடுறது, சர்ச்சுக்கு போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் மிஷினில் போட்டுருவேன். பட் நைட்டிலாம் நம்ம நல்லா ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ நல்லா அழுக்காகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுறப்போ தான் எனக்கு ஏதோ நல்லா அழுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஃபுல்லாக துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசினில் இருக்க 2-3 பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பேசின் ப்ளஸ் கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை.
மோஸ்ட்லி பாத்திரம் வந்து நிறைய நம்ம பேசினில் விழாமல் பார்த்துக்கிட்டோனாலே கிச்சன் ஒர்க் வந்து பெருசாக இருக்காது. பாத்திரமே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து நிறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி அழுக்காக விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ 2 பேர் இருக்கோன்னா 2 பேருக்கு தக்கன 2 பிளேட்டு, கொஞ்சமாக டம்ளர் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பாத்திரம் முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடியில் போய் துணி காய போட்டுட்டு வந்துடலாம். சென்னை கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. சடனாக பார்த்திங்கன்னா நல்லா அப்படி க்ளவுடியாக வந்து சரியான மழை பெய்யுது. இடி மின்னல்லாம் பயங்கரமாக இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னடா இப்படி வெயில் அடிக்குன்னு தோணுது. அப்படி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 2-3 கிளைமேட் மாறி மாறி வந்துட்டுருக்குது. என்ன கிளைமேட் மாறினா என்ன, நமக்கு துணி காயதுக்கு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வெயில் தேவைப்படுது. அந்த வெயில் கிடச்சா போதும் அப்படின்னு தான் இருக்குது நம்ம மைண்ட் செட்டு. பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அதுவும் ஒயிட் ரோஸ் எப்போதுமே ஒரு அழகு தான். ஆக்சுவலாக இந்த ரோஸ் தொட்டி பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே நான் சென்னையில் வாங்கலை, பெங்களூரில் இருந்தப்போ இந்த ஒயிட் ரோஸ் வாங்கினது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒயிட் ரோஸ். மெயினாக பறித்து தலையிலலாம் வைக்க மாட்டேன், அந்த செடியிலே பார்க்குறதே ஒரு அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்ச அப்புறமாட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபைனல் ஒர்க்காக என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டை தூத்து துடைக்கிறது தான். வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாப் போட்டு ஃபுல்லாக துடைச்சிருவேன். வீடு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குதோ நம்ம மைண்டுமே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃபைனலி என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாமே முடியுமே ஒரு குயிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாம்பிராணிலாம் போடுவேன் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். ஆஃப்டர் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன அப்புறமாட்டு முழுசாக சந்திரமுகியாகவே மாறின மாதிரி 1 மாதம் வெக்கேஷன் லீவில் நம்ம வீட்டில் இருந்தால் கூட முழுசாக ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறிடுதோம். அது என்னமோ தெரியல, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் வீட்டு வேலைகள்லாம். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லம்ங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you next video. Bye bye.